ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ஹிந்தி வேர்ட் பார்க்க போறோம். ஒரே ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி எப்படி பல சென்டென்சஸ் பேசலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட் खुश, அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். முதல்ல சிம்பிள் ப்ரெசென்ட்ல பார்க்கலாம். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். हिंदीல मैं खुश हूँ. मैं சந்தோஷமாக खुश இருக்கிறேன் हूँ. मैं வந்தா हूँல எண்ட் ஆகும் சென்டென்ஸ். ஸோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், मैं खुश हूँ. அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். He or she is happy. हिंदीல वह खुश है. அவன் और அவள் वह சந்தோஷமாக और மகிழ்ச்சியாக खुश. இருக்கிறான் இருக்கிறாள் है. वह வந்தா हैல எண்ட் ஆகணும் சென்டென்ஸ். Those boys are happy. அந்த சிறுவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த சிறுவர்கள் वे लड़के சந்தோஷமாக खुश இருக்கிறார்கள் हैं. वे लड़के खुश हैं. प्लूरलना सेंटेंस हैல எண்ட் ஆகணும். வேல ஸ்டார்ட் ஆகுனா हैல எண்ட் ஆகணும். ஓகே, அடுத்தது அவர் சந்தோஷமாக இருக்கிறார். he is happy. இங்க ரெஸ்பெக்ட்னு போட்டிருக்கேன் அண்ட் ஃபார் பக்கத்துல இல்ல, ஃபாரா இருக்காரு. ஓகே, ஸோ இந்த he வந்து எல்டர் பர்சன். ஓகே, ரெஸ்பெக்ட். ஸோ அவர் சந்தோஷமாக இருக்கிறார், वे खुश हैं. அவர் वे சந்தோஷமாக खुश. वे வந்தா हैல எண்ட் ஆகணும் சென்டென்ஸ். இருக்கிறார் है. ஸோ வே ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ப்ளூரல் அவர்கள் அண்ட் ரெஸ்பெக்ட் அவர். அடுத்தது he or she is happy. near and singular பக்கத்துல இருக்காங்க. ஸோ இவன் சந்தோஷமாக இருக்கிறான், இவள் சந்தோஷமாக இருக்கிறாள். ஸோ இவன் இவளுக்கு ஹிந்தில यह. ஹாப்பி சந்தோஷமாக खुश. यह வந்தா हैல எண்ட் ஆகணும், HAI. ஸோ இவன் சந்தோஷமாக இருக்கிறான், यह खुश है. இவள் சந்தோஷமாக இருக்கிறாள், यह खुश है. அடுத்தது ப்ளூரல். These girls are happy. இந்த பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஹிந்தில ये लड़कियां खुश हैं. நியர் பக்கத்துல இருக்கும்போது நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ளூரல் இல்லையா? ஸோ ஹிந்தில கேர்ளை லடுக்கின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூரல் வந்தா இங்க ப்ளூரல் அதனால லடுக்கியா. ஓகே, அப்புறம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக खुश. அப்புறம் हैं இருக்கிறார்கள். ஏ யூஸ் பண்ணா ப்ளூரல் ஃபார்ம் हैல எண்ட் ஆகணும். ये लड़कियां खुश हैं. she is happy. ரெஸ்பெக்ட் க்ளோஸ் பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் ரெஸ்பெக்ட் அப்பனா இந்த she வந்து எல்டர் பர்சன். ஓகே, ரெஸ்பெக்ட். ஸோ இவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஸோ இங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, ஸோ ஏ. ஓகே, ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டுத்துக்குமே பக்கத்துல இருக்கும்போது ஏ யூஸ் பண்ணுவோம். ஏ இவர் ஏ மகிழ்ச்சியாக खुश இருக்கிறார் हैं. ஏ வந்தா हैல எண்ட் ஆகணும் சென்டென்ஸ். அடுத்தது
You are happy. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். आप खुश हैं. நீங்கள் आप மகிழ்ச்சியாக खुश இருக்கிறீர்கள் हैं. आप வந்தா ரெஸ்பெக்ட் தானே. ஸோ ரெஸ்பெக்ட் நாவே ஹேல எண்ட் ஆகணும். ப்ளூரல் ஃபார்ம். आप खुश हैं. இப்போ ப்ரெசன்ட் கான்டினியூஸில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். என்னோட கிராமர்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு முझे சந்தோஷமாக खुशी இருக்கிறது. हो रही है. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. मुझे खुशी हो रही है. இங்கே खुश खुशिயா மாறிடும். சரிங்களா? ஓகே. பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருந்தேன். ஹிந்தில मैं खुश था और थी. இந்த நான் பாயா இருந்தா मैं खुश था. கேர்ளா இருந்தா பெண்ணா இருந்தா मैं खुश थी. ஓகே. நான் சந்தோஷமாக இருந்தேன். मैं खुश था और मैं खुश थी. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்க்கலாம். ஐ வில் பி ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருப்பேன். ஹிந்தில நான் मैं சந்தோஷமாக खुश இருப்பேன். பாய்னா रहूंगा. गर्लனா रहूंगी. ஓகே. ஸோ நான் சந்தோஷமாக இருப்பேன். பாய் मैं खुश रहूंगा. गर्ल मैं खुश रहूंगी. இப்போ டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற சில சென்டென்சஸை பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி டுடே. நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன். मैं आज खुश हूँ. நான் मैं இன்று आज சந்தோஷமாக खुश இருக்கிறேன். हूँ. मैं आज खुश हूँ. Are you happy? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? ஹிந்தில क्या तुम खुश हो? ஓகே. தமிழ்ல நம்ம என்ன நீ ஹாப்பியா இருக்கியா அந்த என்னன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த क्या இங்க. ஓகே. ஆக்சுவலா क्या மீனிங் ஹிந்தில வந்து வாட். வாட்காக क्याன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? ஹிந்தில क्या तुम खुश हो? ஓகே. நீக்கு तुम சந்தோஷமாக खुश இருக்கிறாயா? हो. ஹிந்தில क्वेश्चन சென்டென்சஸ் ரெண்டு டைப் ஆஃப் क्वेश्चन சென்டென்சஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து क्याல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது அந்த மாதிரி சென்டென்ஸ் தான். ஸோ நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? क्या तुम खुश हो. तुमல ஸ்டார்ட் பண்ண சென்டென்ஸ் ஹோல எண்ட் ஆகும். ஓகே. ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். டிரான்ஸ்லேட் இன் ஹிந்தி. முதலாவது ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ நான்கு என்ன வரணும்? மே. சந்தோஷமாக खुश. அப்புறம் சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்? இருக்கிறேன் ஹூ. ஓகே. மேலே ஸ்டார்ட் ஆகுனா சென்டென்ஸ் ஹூல எண்ட் ஆகணும். ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மே खुश हूँ. அடுத்தது they are happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் வே. சந்தோஷமாக खुश. இருக்கிறார்கள் ப்ளூரல் இல்லை, அதனால ஹேல எண்ட் ஆகணும். HAIN. ஓகே. வே खुश हैं. வே खुश हैं. ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம खुश என்ற ஹிந்தி வேர்ட் யூஸ் பண்ணி பல சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா ஹிந்தி ஒகேபுலரியும் ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் Thursday இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹிந்தி வேர்ட் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.